கருணாஸ் ஒரு படத்துல சொல்லுவாரு பார்த்தீங்களா? "கண்ணாடி திருப்புனா எப்படி ஜீவா வண்டி ஓடும்?" அப்படிங்கிற மாதிரி. அதே மாரி தான் சைனா வந்து இப்ப ரொம்ப பெரிய ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டுக்கு ராமு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறீங்க. இப்போ திடீர்னு ஒரு மனிதர் வராரு. அந்த மனிதரோட பேரு சோமுன்னு வச்சுக்கங்க. அவரு வந்து உங்க வீட்டுக்கு சோமு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பேர மாத்திர்றாரு. பேர மாத்திட்டு, "இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்" அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? "யாருப்பா நீ மென்டலு" அப்படின்னு சொல்லி திட்டிற மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் இப்ப சைனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு சேர்ந்த பல இடங்களுக்கு அவங்க மொழியில பெயர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பெயர் வச்சது மட்டும் இல்லாம, அந்த பெயர் வச்ச எல்லா இடங்களுமே எங்க டெரிட்டரிக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு இடத்தோட பெயர் சொல்றேன். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜாங்னான். இந்த பெயர் கேட்கும்போதே ஒரு சைனீஸ் பேர் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடம் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கு. வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம அருணாச்சல பிரதேசத்துல தான் அவங்க வந்து ஜாங்னான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்திருக்காங்க. என்ன அட்டூழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாரி பெயர் மாத்துறதுனால சைனாவுக்கு என்ன வரப்போகுது? இதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் இவங்க பெயர் மாத்திருக்காங்க? இந்த இடங்கள் அப்டின்னா, இவங்க வந்து இருக்கிற அந்த ரெசிடென்டல் ஏரியா மட்டும் மாத்திருக்காங்களா? இல்ல மலைக்கு பெயர் மாத்திருக்காங்களா? இல்ல ஆறுகளுக்கு பெயர் மாத்திருக்காங்களா? அப்படின்னு பலவிதமான டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். இப்போ இந்த பெயர மாத்தி ஊர ஏமாத்துறது சைனாவுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பல நாடுகளோட பெயர மாத்தி அவங்க கண்ட்ரிக்குள்ள இணைச்சிருக்காங்க. இந்த ஜின்ஜாங் அப்படிங்கிற பெயர் நீங்க பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். பல ஊடகங்கள்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இது சைனாவோட டெரிட்டரிக்கு உள்ள இருக்கிற ஒரு இடம். இந்த ஜின்ஜாங் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஈஸ்ட் தர்கிஸ்தான தான் இவங்க வந்து பெயர் மாத்தி ஜின்ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த பெயர் ஏன் இவ்வளவு பிரபலமாச்சு அப்படின்னா, சைனா அந்த பெயர் மாத்தின உடனே அந்த ஊடகங்களாகட்டும், மத்த வரலாற்று புத்தகங்களாகட்டும் எல்லா இடத்துலயுமே அவங்க இந்த வரலாற்றை திரிச்சு ஈஸ்ட் தர்கிஸ்தான் அப்படிங்கிற பெயர் எங்கேயுமே வராத மாதிரியும், இந்த ஜின்ஜாங் அப்படிங்கிற பெயர் தான் எல்லா இடத்துலயும் வர மாதிரியும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இதனால தான் இந்த பெயர் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இப்ப அடுத்து ஷிஷாங். இந்த பெயர் எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்ப ரேரா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா டிபெட் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிபெட்ட தான் ஷிஷாங் அப்படின்னு சொல்லி பெயர் மாத்திருக்காங்க. ஆனா இந்த பெயர் மாற்றத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு. தலை லாமா வந்து இதுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பூதாகரமா வெடிச்சதுனால இந்த பெயர் அவ்வளவா வந்து பிரபலப்படுத்தல. அவங்க ஊடகங்களாகட்டும், அவங்க வரலாற்று புத்தகங்களாகட்டும் அதுல மாற்றங்கள் ஏற்படுத்தல. அதனால இந்த டிபேட் அப்படிங்கிற பெயர் எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிய வந்திருக்கு. இவங்க தரையில இருக்கிற இந்த இடத்துக்கு மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இல்லைங்க. கடல்ல இருக்கிற ஐலேண்ட்ஸுக்குமே இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பார்சல் ஐலேண்ட் அப்படின்னு ஒரு தீவு இருக்குதுங்க. இந்த தீவுக்கு பல நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சைனா, தாய்வான், வியட்நாம் இந்த மாதிரி பல நாடுகள் இந்த தீவுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க தைவான் ஆகட்டும், இல்ல வியட்நாம் ஆகட்டும், அங்கெல்லாம் போய் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் ஐலேண்ட வந்து பார்சல் ஐலேண்ட் அப்படின்னு தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா அதுவே நீங்க சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் ஐலேண்ட் அப்படிங்கிறது டோட்டலா நேம் சேஞ்ச் பண்ணி ஷிஷா ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்தி எல்லா இடத்துலயுமே டோட்டலா மாத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஐலேண்ட் இருக்கு. அதுக்கு பேரு ஸ்பிராட்லிஸ் ஐலேண்ட். இந்த ஐலேண்டுக்குமே பல நாடுகள் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சைனா, தைவான், வியட்நாம், ப்ரூனே, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி பல நாடுகள் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சைனா வந்து எல்லாரும் கூடயும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா என்னன்னா இவங்க போடுற சண்டை வேற மாதிரி இருக்கும். இவங்க சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுட்டு கடைசியில அந்த இடம் எனக்கு தானே சொந்தம், நான் எதுக்கு சண்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலேண்டோட பேரையுமே மாத்திட்டு நன்ஷா ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்திட்டாங்க. இதே மாதிரி செனகா ஐலேண்டை வந்து டியாயோ ஐலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்திருக்காங்க. இந்த வரிசையில தான் இப்போ இவங்க அருணாச்சல பிரதேசத்தை ஜாங்னான் அப்படின்னு சொல்லி பெயர் மாத்திட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டை தான் மாத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார, அதாவது அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்குள்ளார வேற்று மொழிகளில் வந்து பெயர் இருக்குது. அந்த பெயர் எங்களுக்கு சரி வராது. அதனால எங்க மொழியில நாங்க பெயர் மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2017ல ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 4 லிஸ்ட் வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த ஜாங்னாங் அப்படிங்கிற அந்த இடத்துல நாங்க வந்து பழைய சின்ன சின்ன இடங்கள் எல்லாத்துக்குமே எங்களோட பெயர் வைக்கிறோம். அதாவது எங்களுடைய லாங்குவேஜ்ல பெயர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 4 லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. முதல் லிஸ்ட் வந்து 2017ல வெளியிட்டாங்க. அதுல வந்து 6 இடங்களுக்கான பெயரை மாத்தி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021ல 15 இடங்கள், அப்புறம் 2023ல ஒரு 11 இடங்கள், இப்போ 2024ல 30 இடங்களுக்கான பெயரை வந்து மாத்திருக்காங்க. இப்ப ஏன் திடீர்னு இந்த 30 இடங்களுக்கு பெயர் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இப்ப சமீபத்துல தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற ஒரு டனலை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காருங்க. அதுக்கு பேரு சீலா டனல். இந்த டனலோட முக்கியத்துவம் என்னன்னா, கிட்டத்தட்ட 13,000 அடி உயரத்துல இந்த டனல் வந்து தோண்டியிருக்காங்க. இந்த டனல் வழியா இப்போ எல்லாமே நம்மளுடைய மிலிட்டரி ஃபோர்ஸஸ் ஆகட்டும், வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த டனல் வழியா கொண்டு போய் நம்ம ஃப்ரண்ட் லைனை நிக்க வைக்க முடியும். இந்த டனல் எல்லா வெதர் கண்டிஷன்லயுமே ஆப்ரேட்டிங்ல இருக்கும். இதனால தான் என்னாச்சுன்னா, சைனா வந்து ஒரு பதிலடி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 இடங்களோட பெயரை மாத்தி 4வது லிஸ்ட்ட இப்ப வெளியிட்டிருக்காங்க. இப்ப இந்த 30 இடம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 30 இடங்கள் அப்படிங்கிறது
டைரெக்டாக அவங்க வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாகட்டும் இல்லை வில்லேஜ் ஆகட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒன்றும் அவங்க பெயர் வைக்கல. எல்லாத்தையுமே ஒரு கலவையாக பெயர் வச்சுருக்காங்க. அதாவது இவங்க 11 ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 12 மலைகளுக்கு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 4 ஆறுகளுக்கு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒரு ஏரி, அப்புறம் ஒரு மலைப்பாதை, அப்புறம் கடைசியாக ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட். இது எல்லாத்துக்குமே சைனீஸ் லாங்குவேஜ், அதாவது சைனீஸ் மேண்ட்ரின், அப்புறம் டிபெட்டியன் லாங்குவேஜ், இது ரெண்டுத்துலையுமே பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த பெயர் மாற்றம் செஞ்சதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாதுங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, ஜெய்சங்கர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க அருணாச்சல பிரதேசத்தை வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. மொத்தமாக வந்து இது எங்களுக்கு சொந்தம், பெயர் மாற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இப்போ உண்மையிலேயே இந்த பெயர் மாற்றத்தில் என்னங்க நடக்க போகுது? உண்மையிலேயே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. சைனா வந்து இந்த அருணாச்சல பிரதேசத்தை சைனீஸில் மாற்றினதுனால அவங்களுக்கு வந்து அந்த டெரிட்டரி சொந்தமாக போகிறது கிடையாதுங்க. யூஎஸ் ஆகட்டும் மற்ற கண்ட்ரிஸ் ஆகட்டும் எல்லாமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையிலேயே சைனீஸ்க்கு என்ன ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்கிற ஊடகங்களாகட்டும் அவங்களுக்கு சொந்தமான மேப்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அருணாச்சல பிரதேசத்தை தங்களுடைய டெரிட்டரிக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. இதனால் நம்ம இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அவங்க குழந்தைகளாகட்டும் இல்லை அவங்களுடைய வரலாற்று புத்தகங்களாகட்டும் அந்த புத்தகங்களை மட்டும்தான் அவங்க வந்து வரலாற்றை திரித்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அவங்க மக்களுக்கு மட்டும்தான் நான் இந்த பர்டிகுலர் ரீஜியன் அவங்க நாட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற எந்த நாடுகளுக்கு போனாலுமே இது எதுவுமே எடுபடாது. அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏதோ யாரோ ஒருத்தர் சும்மா சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்க போகிறாங்க, ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.